ஹாய் எல்லாருக்கும். நான் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு முட்டி தேய்மானத்திலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேங்க. முட்டி தேய்மானம் இன்னைக்கெல்லாம் காமனா இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. அதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் ஆகணும்னா சில ஃபுட் ஹேபிட்ஸ், மனநிலை அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தியன் டாய்லெட் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா முட்டி தேய்மானத்திலிருந்து நம்ம விடுபடலாம். எப்படின்னு கேட்டா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட இந்தியால வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கம்மி. ஏன் கம்மினா நம்மளோட இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது தான். நம்ம குந்த வச்சு ஸ்குவாட் பண்ணி உட்கார்றப்போ நம்ம மசில்ஸ் எல்லாம் டெய்லி ஸ்ட்ரெச் ஆகுது, அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கரெக்டா மெயின்டைன் ஆகுது. அதனால முட்டி தேய்மானம் வராம தடுக்குது. இதை தவிர மனநிலை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம ரொம்ப நார்மல் பீஸ் அண்ட் ஹாப்பி மைண்டா இருந்தாலும் முட்டி தேய்மானம் வரதுல இருந்து நம்ம விடுபடலாம். உணவுல எடுத்துக்கிட்டா குக்கர்ல சமைக்க கூடாது, மண் சட்டி சில்வர் பாத்திரத்துல சமைக்கலாம். அதே மாதிரி மினரல் வாட்டர் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா போர் தண்ணி, கிணறு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் குடிக்கலாம். இது மாதிரி அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் அவாய்ட் பண்ணிட்டு செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரிஜினல் கடல் கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். இந்த அயோடின் உப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தூக்கம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே முட்டி தேய்மானம் வர்றதை தடுக்கிறதுக்கான வழி. நன்றி.